ஆமா, பிளாக் பியர்ட் எங்க? அவர் அவரோட அறையில இருக்காரு. அவர் வரத்துக்குள்ள எங்கேருந்து போகணும். ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. நீ எனக்கு உதவி பண்ணு. உனக்கு வேண்டிய கப்பலை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எந்த கப்பலை நீ தேர்ந்தெடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இது என் பிளாக் பேர்ல் கப்பலாச்சு. இது எப்படி பாட்டிலுக்குள்ள வந்தது? சைஸ் குறைஞ்சாலும் சேட்டை குறைய மாட்டேங்குது. டீல் உனக்கு ஓகேவா ஜாக்? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஒருத்தனோட உயிரை பறிக்கிற அளவுக்கு நீ மோசமானவ இல்ல. அந்த ஒத்தக்காலனை பத்தி யோசிச்சு பாரு. எனக்கு ஆயுசு தேவை ஜாக். எனக்காக இல்ல, என் அப்பாவுக்காக. நான் உண்மையிலேயே பிளாக் பியர்டோட மகதான். நீ விரிச்ச வலையில நீயே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, அவர் என் உண்மையான அப்பா தான். நான் உன்கிட்ட பொய்ன்னு சொன்னது எதுவும் பொய் இல்ல. அப்போ உண்மையத்தான் பொய் மாதிரி சொன்னியா? ஆமா. உண்மையிலேயே இது நல்ல வித பயன்படுத்திக்கிறேன். நிச்சயமா அதை பயன்படுத்துவேன்னு தெரியும். அதைத்தான் நானும் சொன்னேன். அப்ப இந்த பயணத்தை நீ விடுறதா இல்ல? எனக்கு என் அப்பா தேவை ஜாக். அவரை நான் இழக்கிறதா இல்ல. ஆஞ்சலிகா, உங்க அப்பா பிளாக் பியர்ட் ரொம்ப கெட்டவர். தேவைப்பட்டா உன்னையும் கொல்லுவார். அவர் பண்ண பாவத்துக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும். பாவம் புண்ணியத்தை பத்தி எல்லாம் நீ என்கிட்ட பேசாத ஜாக். ஏன்னா என் வாழ்க்கையே நீ பாழாக்குறவன். ஞாபகம் இல்லையா? உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு இதுல இறங்கி இருக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாம் மேல் தளத்துக்கு வாங்க. படகுகளை கீழே இறக்குங்க. வலையை நல்லா பரப்பி வைங்க. சுருக்கங்களே இருக்கக்கூடாது. அப்பதான் கடல் கன்னியர்கள் அதுல வந்து மாட்டுவாங்க. நமக்கு வெளிச்சம் தேவை, நிறைய வெளிச்சம். வாங்க. வாசனை வருதா? திமிங்கல என்ன? அது இருந்தா மட்டும்தான் இதை எரிய வைக்க முடியும். முதல்ல அது வேலை செய்தான் பாரு. வெள்ளக்காரன் கண்டுபிடிப்பு, அதனால தாராளமா நம்பலாம். தேய்பெற போய் வளர்பெற ஆரம்பிக்குது. இது ஒரு நல்ல அறிகுறி. கடல் கன்னிகளை வேட்டையாடுறதுக்கு இது சரியான நேரம்.